யாருடா மாவீரன்? வருகிறார் மாவீரன் வருகிறார், வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார். மாவீரன்கிற வார்த்தையை பயன்படுத்தி வணக்கம். கொஞ்ச நேரமா யூடியூப்ல ஒரு பாடல் ஒன்று ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கு. அது என்ன பாடல்னு பாத்தீங்கன்னா, வருகிறார் மாவீரர் வருகிறார் அப்படிங்கிற பாடல் உதயநிதி ஸ்டாலினுக்காக டிஎம்கேவோட ஐடி விங்கால உருவாக்கப்பட்டு இன்னைக்கு யூடியூப் முழுமைக்கும் அந்த பாடல் பரப்பப்பட்டு இருக்கு. நவம்பர் மாதம் வந்தாலே தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் தமிழ் தேசிய பற்றாளர்களுக்கும் நெஞ்சு வலிக்கும் விதமான ஒரு கணம் நவம்பர் மாதமும் மே மாதமும் நம்ம அனுபவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுலயும் குறிப்பிட்டு இந்த நவம்பர் மாதம் என்றாலே மாவீரர் நினைவு மாதம். இந்த மாதம் முழுமைக்கும் மாவீரர்களுடைய நினைவை சுமந்து நிற்கக்கூடிய மாதமா இருக்கும். அதுலயும் குறிப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 26 தேசிய தலைவருடைய பிறந்த நாள், நவம்பர் 27 மாவீரர் நாள். இது உலக தமிழர்கள் அனைவராலும் மிகவும் புனித நாளாக கருதப்படக்கூடிய நாள். இந்த மாதத்தை குறி வச்சு வருகிறார் மாவீரர் வருகிறார் அப்படிங்கிற பாடலை உதயநிதி ஸ்டாலின் கொடியை பிடிச்சிட்டு குதிரையில வர மாதிரி ஒரு பாடலை கேவலமா சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சியோட அந்த பாடல் வந்திருக்குது. மாவீரன்னா யாருன்னு தெரியுமா? திமுக காரனுக்கு மாவீரன்னா உதயநிதி ஸ்டாலின் தான். தமிழ் தேசிய இனத்தை ஒட்டுமொத்தமா அழிச்ச ஒரு ராஜபக்சேவோட அரசியலுக்கு துணை போனவர் தான் நம்ம கருணாநிதி. உங்க தாத்தா கருணாநிதி அவர்கள் இருக்கார் இல்லையா? இந்த ஒட்டுமொத்த 2009 இறுதி போர் உச்சத்துல இருக்கும் போது இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் கொந்தளிச்சு போராடிட்டு இருந்த அந்த சமயத்துல அனைத்து போராளிகளையும் ஒடுக்கினாங்க. ஜனநாயக வழியில போராடிட்டு இருந்த அனைத்து தமிழர்களையும் ஒடுக்கின அரசு திமுக அரசு. அதையெல்லாம் ஒரு பக்கம் ஒடுக்கிட்டு இன்னொரு பக்கம் நான் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி ஒரு போலியான உண்ணாவிரதத்தை மேற்கொண்டாரு 2009. அது ஏன் போலியான உண்ணாவிரதம் அப்படின்னா, அதுல நீங்க 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. மிகச்சரியா உண்ணாவிரத போராட்டம் கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் அந்த நாள் காலங்காத்தால போய் இந்த மெரினா பீச்ல 4-5 ஏசி வச்சுட்டு 10,000 உறவினர்களை வச்சுட்டு 2 மனைவியும் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவர் அரங்கேற்ற அந்த நாடகம் அரங்கேற்றிட்டு இருந்த அதே சமயத்துல தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ் தேசியவாதிகளும் அவருடைய திராவிட கழகத்திலிருந்த திமுக காரங்களையும் பல அபிமானிகள் தேசிய அபிமானிகள் தமிழ் தேசிய அபிமானிகள் பலரையும் கைது செய்யக்கூடிய வேலை தீவிரமா நடந்துட்டு இருந்துச்சு. மிகச்சரியா சொல்ல போனா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த நாள் உண்ணாவிரத போராட்ட நாள் அன்று மட்டும் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் தமிழ்நாட்டுல இந்த ஈழ ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்த நடவடிக்கை நடந்தது. அப்ப இந்த நடவடிக்கை உண்மையாலுமே கருணாநிதிக்கு இங்க ஈழ போராட்டம் நிக்கணும், மக்கள் எல்லாரும் எழுச்சியா வரணும் அப்படின்னா அந்த 200 பேர்த்த அவர் ஏன் கைது செஞ்சிருக்கணும்? எல்லாரும் போராடுங்க, எல்லாத்தோட போராட்டத்துக்கும் நான் உங்களுக்கு ஒத்துழைப்பா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த போலியான போராட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு போர் நின்றுச்சு, போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தன்னெழுச்சியா நடந்த போராட்டத்துல பல பேர்த்த கைது செய்யறாங்க. மீதி யாரும் போராட்டத்துக்கு வரக்கூடாதுங்கிறக்காக போர் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு போலியான கருத்தை அந்த இடத்துல பதிவையும் செய்யறாங்க. அப்போ இந்த ஈழ போராட்டத்தை தமிழ்நாட்டுல முடிச்சு வச்ச பெருந்தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கேவலம் பிடிச்ச கருணாநிதி. அவருடைய பேரன் தான் இன்னைக்கு மாவீரன்னா யாருங்கிற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம வருகிறார் மாவீரர் வருகிறார்ங்கிற ஒரு பாடலை எடுத்து அதுவும் இந்த நவம்பர் மாசம் மாவீரர் நாள் வர்ற அந்த நாளன்றைக்கு இன்னைக்கு யூடியூப்ல ஃபுல்லா விளம்பரத்தை போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு கேவலமான அரசியல தமிழர்கள் எப்படி கடந்து போக முடியும்? அவங்களுக்கு தெரியல மாவீரர்கள்னா யாருன்னு தெரியல. தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் தன்னுடைய குடும்பங்களை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் ஒட்டுமொத்த இனத்தை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் கழுத்துல 24 மணி நேரமும் சைனைடு குப்பிய போட்டுட்டு போராட்டத்துல தலைவனோட தலைவனா நின்று போராடினவங்க தான் நம்மளுடைய மாவீரர்கள். நம்ம வார்த்தைகளையே கவனிச்சு பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த யூடியூப்ல எதை பேசினாலும் ஸ்ட்ரைக்கை கொடுத்து அந்த சேனலை அப்புறப்படுத்துவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த தாயகத்துல நடந்த அந்த மாபெரும் போராட்டம் 30 வருடம் நடந்த அந்த போராட்டத்துல இறந்து போன 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாவீரர்கள் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய தியாகம் தான் மாவீரர்கள் அவர்களை மாத்துது. தலைவர்கிட்ட ஒரு தடவை
நீங்க நீங்களும் மாவீரர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தலைவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. மா இந்த போராட்டத்துக்காக யார் ஒருவர் உயிரிழக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் மாவீரர். நான் இன்னும் மாவீரன் ஆகல. மாவீரர் ஆறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்ல ஒரு சின்ன வீடியோ பைட்ல அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ அப்போ இந்த போராட்டத்துக்காக உயிர் ஈட்கப்பட்டவர்களை தலைவர் எப்படி பார்த்தாரு? அவர்கள் தலைவருடைய பார்வையில இந்த போராட்டத்துக்காக இறந்து போன ஒவ்வொருத்தரையும் அவர் கடவுளா சித்தரிச்சாரு, கடவுளா பார்த்தாரு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவினர் எதைய மாவீரன்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். மாவீரன் அப்படின்னு சொன்னாலே அது எவ்வளவு ஒரு மேன்மைப்பட்ட ஒரு வார்த்தைன்னு சொல்லி அந்த உன்னதமான ஒரு வார்த்தையை எடுத்துட்டு இன்னைக்கு கேவலமா வருகிறார் மாவீரர் வருகிறான்னு டிஎம்கே கூடிய புடிச்சிட்டு உதயநிதி வர்ற அந்த புகைப்படத்தை எவ்வளவு தைரியமா இவங்களால வடிவமைக்க முடியுது. ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்குன்னா என்ன வேணா பண்ணுவியா? ஒரு நாள் இந்த ஆட்சி அதிகாரம் தூய தமிழ் தேசியவாதிகளுடைய கைக்கு வரும். அன்னைக்கு தெரியும் மாவீரன்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு, தூய தமிழர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அன்னைக்கு நீ இருக்கும் பொழுதே கட்டாயமா நீ பாப்ப. இந்த திமிர்த்தனத்தையும் இந்த அடங்காத ஒரு அரக்க குணத்தையும் தயவு செய்து திமுகவினர் கைவிடணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிறோம். இதுக்கு மேல அந்த வீடியோவை நீக்கணும். இந்த வீடியோ வெளியிடக்கூடாது. வீடியோ வெளியிட்டாலும் அதுல வருகிறார் மாவீரர் வருகிறார்ங்கிற வார்த்தைய பகிரங்கமா நீக்கணும். நீக்கல அப்படின்னா இந்த ஒரு வார்த்தைக்காகவே நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தை முன்னெடுப்போம், ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம். இந்த ஒட்டுமொத்த தமிழ் தேசிய உணர்வையும் கொச்சைப்படுத்தும் வகையா இந்த வார்த்தை அமைஞ்சிருக்குது. தயவு செய்து இந்த வார்த்தையை நீக்கிருங்க. அதையும் மீறி அந்த பாடலை போடும்போது இந்த நவம்பர் மாசம் திட்டமிட்டு இந்த மாவீரர் நாளை கொச்சைப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இந்த புனிதமான நாள்ல ஒவ்வொரு தமிழ் தேசிய உணர்வாளர்களும் இன்னும் கூடுதலா நம்ம ஈழ அரசியலை பத்தியும் நம்ம இந்த போராட்டத்தை பத்தியும் முழுமைக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.